வெல்கம் டு இந்திரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன் பேஜ். போன கிளாஸ்ல நம்ம ஃபங்க்ஷன்ஸ்ல எப்படி வந்துட்டு VLOOKUP HLOOKUP யூஸ் பண்றது அண்ட் ஆல்சோ அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிற எல்லா கான்செப்ட்ஸும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அண்ட் மேக்ஸிமம் டேட்டா அனாலிட்டிக்ஸ்க்கு தேவைப்படக்கூடிய எல்லா ஃபங்க்ஷன்ஸும் நம்ம ஓவரால் கவர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக்ஸ் என்ன அப்படின்னா ஸ்லைசர் அப்படிங்கிற கான்செப்ட் தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் பெல்ல ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலரா நோட்டிஃபை ஆகும். எஸ், முன்னாடி இருக்கிற செஷன்ஸ் யாராவது பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இதை பாருங்க. அதை ஸ்கிப் பண்ணிட்டு இதை டைரக்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. அண்ட் எக்ஸலை பொறுத்த வரைக்கும் அனாலிட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம கண்டினியூஸா பார்க்கறது தான் வந்துட்டு கரெக்டா இருக்கும். ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே கூட நான் கம்மியாக தான் சொல்லியிருக்கேன். ஸோ அதெல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த செஷன்ஸ்குள்ள வந்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். எஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரியஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா அனாலிட்டிக்ஸ் உடைய 7th சீரியஸ்ல நம்ம இருக்கோம். ஸோ இந்த சீரியஸ்ல நம்ம பார்க்க போற ஸ்லைசர் அப்படிங்கிற கான்செப்ட் மேக்ஸிமம் ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு அதை தெரியறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ ஏன் அப்படின்னா நார்மலா ஒரு ஃபில்டர் ஆப்ஷன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ரீஜியன் வைஸ் நான் எடுக்கிறேன் அப்படின்னா இங்கே வந்துட்டு ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கும். இல்ல இந்த மாதிரி ஒரு டேட்டா ரொம்ப ரா டேட்டாவா இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு ஃபில்டர் போட தெரியும். ஜஸ்ட் இந்த டேட்டாவை ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு காலம் செலக்ட் பண்ணிட்டு இங்க நம்ம ஃபில்டர் போட்டு ஜஸ்ட் ரீஜியன்ல என்ன இருக்கோ அந்த மாதிரி நம்ம நார்த் வேணும்னா நார்த், சவுத் வேணும்னா சவுத். when you are clicking the clear filter it will create all the data. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியதை நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா ஃபில்டர் பண்ணி எடுத்துருவோம். இது ஒரு டாபிக். பட் நம்மளுக்கு இந்த அட்வான்ஸ்டு ஃபில்டர் அப்படிங்கிறது யூஸ் ஆகிறதையும் தாண்டி இதையே நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா அதுக்காக தான் நம்ம வந்து ஸ்லைசர் யூஸ் பண்ணுவோம். எஸ் எஸ். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்லைசர் எப்படி போடுறது அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். பிஃபோர் என்டரிங் இன்டு தி ஸ்லைசர் மேக் ஷுர் யுவர் டேட்டா செட் வில் பி இன் அ டேபிள் ஃபார்மேட். பிகாஸ் ஒரு ஸ்லைசர் நம்ம போடுறோம் அப்படின்னா அந்த டேட்டா செட் வந்துட்டு டேபிள் ஃபார்மேட்டிங்ல இல்லை அப்படின்னா அது வந்துட்டு நம்மளுக்கு ஸ்லைசராகவே கன்வெர்ட் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்குறதுல பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் ஒரு டேபிள் ஃபார்மேட்லேயே கிடையாது. ஸோ இப்போ இந்த டேட்டாவை நான் செலக்ட் பண்ணி இன்சர்ட்டுக்குள்ள போய் ஸ்லைசர் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்றேன் அப்படின்னா நோ கனெக்ஷன்ஸ் அப்படின்னு தான் வரும். பிகாஸ் இது வந்துட்டு ஒரு டேபிள் ஃபார்மேட்டிங்லேயே இல்லை அப்படிங்கிற மாதிரி காமிக்கும். ஸோ ஒரு ஸ்லைசர் என்னதான் அப்ப பண்ணும் அப்படின்னா உங்களுடைய ஹெட்டிங்ஸை வச்சுதான் இது மேக்சிமம் ஒர்க்கே பண்ணுது. இப்போ ஹெட்டிங்கை வச்சுதானே ஃபில்டர் ஆப்ஷனே நம்ம ஹெட்டிங்கை வச்சுதான் ஃபில்டர் பண்ணணும். அப்போ இது ஒரு டேபிள் ஃபார்மேட்டா இருந்தாதான் எனக்கு ஹெட்டிங் எது அப்படிங்கறதே அனலைஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ இதை ஃபுல்லா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா Ctrl+T அப்படின்னு கொடுக்கும்போது டேபிளா கன்வெர்ட் ஆகும். ஸோ இதுலயும் அதே மாதிரிதான் மை டேபிள் ஹேஸ் ஹெட்டர்ஸ் அப்படிங்கிறது டிக் பண்ணி வச்சிருப்பாங்க. அது டிக் பண்ணலன்னா நீங்க டிக் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இது டேபிள் ஃபார்மேட்டிங்க்கு வந்துடும். ஸோ ஆல்ரெடி நான் டேபிள் ஃபார்மேட் பண்ணி இந்த இடத்துல வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி டேபிள் ஃபார்மேட்டிங்கா வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஆட்டோமேட்டிக்கா எப்படி நம்ம ஸ்லைசர் போடணுமோ அந்த மாதிரி ஃபில்டரும் பண்ணிக்கலாம் அண்ட் ஸ்லைசரும் போட்டுக்கலாம். ஸோ இப்போ இந்த டேட்டாவை ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு இப்போ போய் இன்சர்ட்டுக்குள்ள ஸ்லைசர்னு அப்ளை பண்ணும்போது you can able to see that what are all the columns which is already inside your data set. ஸோ இப்போ நான் எம்ப்ளாயிஸுக்கும் ரீஜியனுக்கும் ஒரு ஸ்லைசர் வைக்கிறேன், இல்லை எம்ப்ளாயிஸுக்கு ஒரு ஸ்லைசர் வைக்கிறேன், ரீஜியனுக்கு தனியாக ஒரு ஸ்லைசர் வைக்கிறேன்னா தாராளமாக நம்ம ஒரு ஸ்லைசரை வைக்கலாம். இப்போ இதுல வந்து நான் ஒரு ஸ்லைசரை கிளிக் பண்ணி இதனால எனக்கு என்ன யூஸ் அப்படின்னா இப்போ டைரக்டா நம்ம ஒவ்வொரு வாட்டியும் என்ன பண்ண வேண்டாம்னா இதுல போயிட்டு அந்த ஃபில்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஈஸ்டோடது வேணும் வெஸ்டோடது வேணும் அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலா வித்தவுட் டச்சிங் யுவர் ஒரிஜினல் டேட்டா யூ கேன் ஆக்சஸ் யுவர் டேபிள் பை யூசிங் தி ஸ்லைசர் பாக்ஸ். இந்த பாக்ஸ்ல இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நீங்க கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த டேட்டா செட்ல இருக்கிறதும் மாறிடும். ஸோ இதுதான் ஸ்லைசர் கான்செப்டோடைய மெயின் திங். இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை ரன் பண்ண வைக்கணும். ஸ்லைசர் தான் வந்துட்டு அட்வான்ஸ்டு ஃபில்டர்னு கூட சொல்லலாம். ஸோ என்னுடைய ஒரிஜினல் டேட்டால நான் கை வைக்காம டைரக்டா நான் இதை வந்துட்டு ப்ராசஸ் பண்ணி விடுறது. இஃப் எக்ஸாம்பிள் ஒரு ஈஸ்ட் அப்படின்னு நான் கிளிக் பண்றேன்னா ஈஸ்டோடைய டேட்டா ஃபுல்லா வரும். நார்த்னு கிளிக் பண்ணா நார்த்தோடது, சவுத்னா சவுத், வெஸ்ட்னா வெஸ்ட். இப்போ இன்னொரு கொஸ்டின் வரும், என்னால ஈஸ்டும் வெஸ்டும் மாத்தி மாத்தி பார்த்துக்க முடியாதா, ஒரே டைம்ல எனக்கு ஈஸ்டும் நார்த்தும் பார்க்க முடியாதா அப்படின்னா தாராளமா இங்க மல்டி செலக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு இந்த ஸ்லைசர்ல பக்கத்திலேயே உண்டு.
ஸோ அந்த மல்டி செலக்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்க செலக்ட் பண்ணிட்டு விச் இஸ் எனேபிள் பண்ணிட்டு எதெல்லாம் உங்களுக்கு வேண்டாமோ அதையெல்லாம் ரிமூவ் பண்ணி விடணும். இதுல கொஞ்சம் உல்டா நம்ம என்ன நினைப்போம், ஈஸ்டும் நார்த்தும் வேணும் அப்படின்னா ஈஸ்டையும் நார்த்தையும் கிளிக் பண்ணா அந்த டேட்டா ஃபுல்லா ஃபில்டர் ஆகும் அப்படின்னு. பட் ஸ்லைசர்ல அந்த மாதிரி கிடையாது. நீங்க எதை வந்துட்டு கிளிக் பண்றீங்களோ அது எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு எது ஹைலைட் ஆயிருக்கோ அந்த டேட்டா மட்டும் தான் உங்களுடைய டேட்டா செட்ல இங்க வியூ ஆகுமே தவிர நம்ம செலக்ட் பண்ண 2 டேட்டா உள்ள இருக்காது. ஸோ இதுதான் வந்து ஸ்லைசருடைய ஒரு ஆப்ஷன்ஸ். ஸோ உங்களுக்கு எல்லா டேட்டாவும் வேணும் இல்ல எந்தெந்த டேட்டா வேண்டாமோ நீங்க அந்த டேட்டாவை எக்ஸ்க்ளூட் பண்றதுக்காக தான் கிளிக் பண்ணணுமே தவிர இன்க்ளூட் பண்றதுக்கு அதை டச் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்லைசர் பாக்ஸ்ல மல்டி செலக்ட் ஆப்ஷன் வந்து வச்சிருக்காங்க. ஸோ வென் இதெல்லாமே ஓகே, எனக்கு மல்டி செலக்ட் ஆப்ஷன் ஒர்க் ஆகுது. இதுல வந்துட்டு ஈஸியா தான் இருக்கு பாக்குறதுக்கு. பட் என்னன்னா மோர் தேன் ஒன் ஸ்லைசர் போடும்போது என்ன ஆகும், எனக்கு இந்த டேட்டா செட்ல இன்னொரு ஸ்லைசரும் போட்டுக்க முடியுமா? தாராளமா போட்டுக்கலாம். இப்போ உங்களுடைய டேட்டா செட்ல வந்து ரீஜியன் இருக்கிற மாதிரி சிட்டிஸ்ல வந்து ஒரு 5 சிட்டி தான் பார்க்குறேன். இல்ல வந்து ஸ்டேட்ல ஒரு 5 ஸ்டேட்டுக்கு தான் நான் குடுக்குறேன் அப்படின்னா, அந்த ஸ்டேட் வைஸ் டேட்டாவ, சிட்டி வைஸ் டேட்டாவ அதாவது உங்க டேட்டா செட்ல ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய டேட்டாவா பார்த்து நீங்க செலக்ட் பண்ணிக்கணும். அ கம்மியா இருக்கிற டேட்டா விச் மீன்ஸ் ரிப்பீட்டடா இருக்கிற டேட்டாவே நம்மளுக்கு வர்ற மாரி. இப்போ ரீஜியன்னு பார்த்தா 4 ரீஜியன் தான். ஈஸ்ட், நார்த், சவுத், வெஸ்ட். அதே மாதிரி கேட்டகரின்னு பார்த்தோம்னா 3 கேட்டகரி தான். ஒரு சேல்ஸோட டேட்டான்னு எடுத்தா ஃபர்னிச்சர், ஆஃபீஸ் சப்ளை, டெக்னாலஜி இந்த மாதிரி ஒரு டேட்டா செட் இருக்குன்னா, அதுக்கு 3 கேட்டகரி தான். அதுவே தான் ரிப்பீட்டடா வரும். ஸோ இந்த மாதிரியான ஒரு செட் ஆஃப் டேட்டாவுக்கு ரொம்ப கம்மியான டேட்டா எது ரிப்பீட்டடா போகுது அப்படிங்கிறத பார்த்து நம்ம ப்ராசஸ் பண்றது தான் ஸ்லைசருக்குள்ள அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ இதைய நான் செலக்ட் பண்ணிட்டு அகைன் ஐ அம் கோயிங் டு தி ஸ்லைசர். ஸ்லைசர் அப்ளை பண்ணும்போது அண்ட் நவ் ஐ அம் ஜஸ்ட் செலக்டிங் தி எம்ப்ளாயி டேட்டா. இத நான் குடுக்கும்போது எனக்கு 2 ஸ்லைசருமே இப்ப என்ன பண்ணும் அப்படின்னா, வொர்க் பண்றதுக்கு ரெடியா இருக்கும். ஸோ எப்படி இது அப்படின்றத நான் சொல்றேன். கார்த்தின்னு கிளிக் பண்ணா, கார்த்தின்னு கிளிக் பண்ற அந்த ஒரு ஸ்லைசர் பாக்ஸ் ரீஜியன்ல எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது பாருங்களேன். ஸோ அந்த ஈஸ்ட் அப்படிங்கிறதுல கார்த்தி வாங்கவே கிடையாது. அதனால அது டிசேபிள் ஆன மாதிரி காமிக்குது. அண்ட் நார்த், சவுத், வெஸ்ட்ல தான் கார்த்தி வாங்கியிருக்காரு. ஸோ அதை எனேபிள் பண்ணி காமிக்குது. அண்ட் கோ ஃபார் தி நித்யா. அகைன் நித்யா வில் பி ஆல்சோ தி ரிமைன்ஸ் தி சேம். அண்ட் நார்த், சவுத், வெஸ்ட்ல தான் வாங்கியிருக்காங்க. அண்ட் ஈஸ்ட்ல அவங்க வாங்கல. ஸோ ஷாலினி அதே மாதிரி ஈஸ்ட், நார்த், சவுத்ல வாங்கியிருக்காங்க. பட் வெஸ்ட்ல வாங்கல அப்படிங்கறத டிசேபிள் பண்ணி காமிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு ஸ்லைசர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதே இன்னொரு ஸ்லைசர்ல எனேபிள் ஆகாம டிசேபிள் ஆயிருக்கக்கூடிய ஒரு டேட்டாவை நீங்க கிளிக் பண்ணும்போது இந்த ரீஜியனோட ஸ்லைசர் பாக்ஸ் பார்த்தாலே தெரியுது. எதெல்லாம் ஹைலைட் ஆயிருக்குன்னா ஈஸ்ட், நார்த், சவுத் ஹைலைட் ஆயிருக்கு. ஆனா அந்த வெஸ்ட் அப்படிங்கிறது டிசேபிள்டுல இருக்கு. நீங்க இங்க ஷாலினிய செலக்ட் பண்ணிட்டு ரீஜியனோட பாக்ஸ்ல டிசேபிள் ஆயிருக்கக்கூடிய ஒரு டேட்டாவை செலக்ட் பண்ணீங்கன்னா ஆப்வியஸா உங்களுக்கு அதுல எந்த டேட்டாவும் இல்லைன்னு தான் காமிக்கும். ஏன்னா ஷாலினிங்கிற ஒருத்தவங்க வெஸ்ட்ல இல்லவே இல்ல. ஸோ அப்போ இந்த ஸ்லைசரை எப்படி நம்ம வந்து மெயின்டெயின் பண்ணலாம்? எப்படி இத வந்து நம்ம பார்த்துக்கலாம் அப்டின்னா, ஒவ்வொரு ஸ்லைசரும் நீங்க ஒரு பாக்ஸ்ல இருந்து கிளிக் பண்ணி இன்னொரு பாக்ஸ பார்க்குறீங்க அப்டின்னா, மேக் ஷூர் யூ ஆர் குளோசிங் தேர் ஸ்லைசர் பாக்ஸ் ப்ராப்பர்லி. இப்ப நான் ஷாலினியோடத தேடி முடிச்சுட்டேன் அப்டின்னா, இத குளோஸ் பண்ணிரணும். இத குளோஸ் பண்ணிட்டு தான் நீங்க நார்த், சவுத், வெஸ்ட் காமிக்கணும். இல்லையா, ஷாலினியோடதுல நார்த்தோடது மட்டும் தெரியணும்னா, இப்படி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். பட் என்னன்னா, டிசேபிளா இருக்கிற ஒரு இதைய நம்ம வந்து கிளிக் பண்ணி பார்த்தோம்னா, ஆப்வியஸா டேட்டா இல்லங்கிற மாதிரி தான் காமிக்கும். ஸோ மேக் ஷூர் இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் தி மோர் தேன் ஒன் ஸ்லைசஸ் மீன்ஸ் இட் வில் பி ப்ராப்பர்லி க்ளோஸ்ட் ஆர் நாட். ஸோ இது ஒண்ணு தான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்லைசர் பாக்ஸ்ல இருக்கக்கூடியதுல. ஸோ இத வச்சு இன்னும் வந்துட்டு சார்ட் ஜெனரேட் பண்றது, பிவட்ல போடுறது இந்த ஸ்லைசருடைய அம்சம் வந்துட்டு நார்மலா இருக்கிற ஒரு டேட்டாக்கு செட் ஆகுறத விட பிவட் சைடுன்னு போகும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் செஷன்ல பிவட் எப்படி வொர்க் ஆகுது அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அது வரைக்கும் இந்த ஸ்லைசர் யாராவது போடாம இருந்தீங்கனாலோ, இல்ல முன்னாடி இருக்கிற செஷன்ஸ் யாராவது பார்க்காம இருந்தீங்கனாலோ, தயவு செஞ்சு அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்து இதுல வொர்க் அவுட் பண்ணுங்க. நான் இங்க வொர்க் அவுட் பண்ணும்போது ஒரு 16 to 20 ரெக்கார்ட்ஸ்ல வொர்க் பண்ணேன்னா, மேக் ஷூர் யூ ஆர் வொர்க்கிங் வித் அலாங் 100 to 200 டேட்டாஸ். ஏன்னா சொல்லிக் குடுக்கும்போதே உங்களுக்கு நான் 200 டேட்டாஸ் வச்சு 1000 டேட்டா வச்சு என்ட்ரி குடுத்தேன் அப்படின்னா, உங்களுக்கு அது கசகசன்னு இருக்கும். புரியாது. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு ஒரு 20 ரெக்கார்ட்ஸ், 30 ரெக்கார்ட்ஸ் இல்ல 15 ரெக்கார்ட்ஸ்ன்னு போட்டு சின்ன சின்னதா சொல்லிக் குடுத்துட்டு இருக்கேன். நீங்க ட்ரை பண்ணும்போது கண்டிப்பா அது எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிற டேட்டா செட்டா எடுத்து வொர்க் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ பிராக்டிஸ் ஆகுற வரைக்கும் நீங்களும் என்ன மாதிரி ஒரு 20 ரெக்கார்ட்ஸ்ல வொர்க் பண்ணுங்க.
கொஞ்சம் நீங்க பிராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் அது நல்லா தெரியுதுங்கிற பட்சத்துல நீங்க அத வந்து 100 to 200க்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நானும் வந்துட்டு அடுத்தடுத்த செஷன்ல போகும்போது, இனி அடுத்து பிவட்ன்னு போனா ஒரு 1000 ரெக்கார்ட்ஸ் வச்சு, அடுத்து 10,000 ரெக்கார்ட் வச்சு பவர் பிஐல. ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்மளும் வந்துட்டு ஒவ்வொன்னா அடுத்தடுத்த ஸ்டேஜ்ல நம்ம பார்க்க தான் போறோம். ஸோ யாரெல்லாம் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல்ல கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காம. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து ஷோ ஆகும். ஸோ அடுத்த வீடியோல பிவோட் டேபிள் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். அன்டில் தென் திஸ் இஸ் ஷாலினி. டேட்டா அனலிட்டிக்ஸ் ட்ரெய்னரா இருக்கேன் ஐஏல. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை பை.